மக்களே இது என்ன பதிவு என்று சொன்னா, நீங்கள் இப்ப பார்த்திருப்பீர்கள் இப்ப 2 நாளா. ம சுவிஸோ அல்லது நியூசிலாந்தோ தெரியாது. ஒரு அம் ஒரு பெண், இலங்கை பெண். தமிழ் பொம்பளை உண்டு. அம் காவடி ஆடுறா. காவடின்னா நீங்க நினைக்கக்கூடாது ஊர்ல ஆடுற காவடி மாரி. அது ஒரு ஸ்டைல் காவடி. சரி ஸ்டைல் என்றாலும் பரவாயில்லன்னா, அவ அந்த காவடிக்கு ஒரு டான்ஸ் ஆடுறா. சினிமா பாட்டு, இந்த பக்தி பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவ அவ அந்த இதுக்கு டான்ஸ் ஆடுறா. அதோட அந்த பக்கத்துல இன்னும் ஒரு லேடியோட போய் ம் ஏதோ கிஸ் பண்ணுவா போல எல்லாம் செய்து அந்த காவடி ஆடினா. நீங்க அந்த வீடியோ நான் பின்னுக்கு போட்டு விடுறேன் பாருங்கோ. அம் எங்க போகுதுன்னு பாருங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இன்னும் எத்தனையோ பார்க்க போறோமோ தெரியாது. காவடி என்றது உண்மையா அது தமிழர்கள்ல அதுவும் இந்த சைவ சமயத்தார் ஆக்கள் சைவ சமயம் ஆக்கள்ல ஆக்கள் ஒரு நேர்த்திக்காவண்டி கடைப்பிடிக்கிற ஒரு 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 நிகழ்வு தான் இந்த காவடி ஆட்டம். காவடி எடுக்கிறன்னு சொல்றது. அது ம் அ செடிலன்னு சொல்ற முள்ளு குத்தி எடுப்பினம். சில பேர் முள்ளு குத்தாமல் பால் காவடி என்று எடுப்பினம். அதுல காவடி இருக்கு. பாட்டு காவடி, நட்டுவமேள காவடி, பரமேள காவடி என்று காவடிகள் இருக்குது. இது வெளிநாட்டுல தான் இந்த இந்த பாட்டு போட்டு ஒரு காவடி எடுக்கிறா அந்த லேடி. அதில பிரச்சனை. இப்ப என்னன்னு சொன்னா, காலப்போக்குல அந்த காவடி எல்லாம் அந்த எங்கட அந்த பாரம்பரிய காவடிக்கு அந்த பரமேளம், நட்டுவமேள காவடி எல்லாம் இல்லாம போய், இந்த லேடி ஒரு டான்ஸ் ஆடுறா. இப்படி பார்த்தா அவ அந்த கலா மாஸ்டர்ல போய் கலா மாஸ்டர்ட்ட போய் அவ டான்ஸ் பழகி வந்த ஆள் மாதிரி கிடக்கு. ஏன்டா யாரோ கோரியோகிராஃப் சொன்ன மாரி யாரோ யாரோ ஒரு ஆள் கோரியோகிராஃப் செய்த மாரி கிடக்குது. அவன் அவாக்கு டான்ஸ் வேற இல்ல. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. இது இப்ப நீங்களே நான் கதைக்கிறேன்ட்டு நீங்க கேட்கலாமே ஒரு கதைக்கலன்னா, அப்படி சும்மா அவைகள் தங்களுக்குள்ள அந்த காவல் எடுத்துனா பிரச்சனை இல்லை. இது ஒரு சமூக ஊடகங்கள்ல வந்தவரை தான் நாங்கள் பார்த்துட்டு இத இந்த இதில அதாவது இந்த சமயத்தில அக்கறை உள்ள நாங்கள் கதைக்கிறோம். அந்த காவடி என்றது சும்மா அவங்களோட ஒரு பொழுதுபோக்குக்கோ, அதுக்கோ இல்ல. அது உண்மையா ஒரு கடும் நேர்த்தியால் வச்சு எடுக்கப்பட்ட காவடிகள். அத நீங்க மழுங்கடிச்சும் கூட பொழுதுபோக்குக்கும் என்னன்னு சொல்றது, ஒரு ஃபன்னுக்கும் அத செய்கிறது உண்மையா நல்லா இல்ல. சைவ சமய ஆக்கள் சைவ சமயத்தில உள்ள பெரியோர்கள் எல்லாம் இத கண்டிக்கணும் கட்டாயம். ஏன்டா இப்படி விட்டீங்கன்னா இப்படியே இந்த காவடி இந்த இந்த லேடி செய்வா அப்போலாம் இந்த காவடி எல்லாரும் பார்ப்பினும், இந்த புது ஜெனரேஷன் வெளிநாட்டில உள்ள ஆட்கள்லாம் பார்ப்பினும், வெளிநாட்டில பிறந்த பிள்ளைகள்லாம் நான் பார்ப்பினும், இப்படிதான் எங்களோட காவடியோ! ஏன்னா ஊருக்கு வராத ஆக்களும் கனவே இருக்கணும். அதான் எனக்கு சரியான கடுப்பா கிடந்தது. வேறு யாக்களும் போட்டிருக்காங்க. வேறு YouTubeலயும் இப்ப இன்றைக்கு நான் பார்த்தேன். வேறு யாக்களும் போட்டிருக்கிறோம். ஆனா இது என்னுடைய கண்ணோட்டத்தில நான் பார்க்கிறேன். ஏனென்டா இது உண்மையா இவைகள் இத செய்ததுக்கு எல்லாரும் கண்டிக்கணும். அவைகளும் இத தாங்கள் அப்படி செய்திருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு உண்மையா அந்த சமூக வலைத்தளத்தில அவை வந்து உண்மையா மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்கும். ஏன்டா எங்கட மனதுகள புண்படுத்துமா போல போகுது. ஏனென்டா நாங்கள் சைவ சமயத்தில இவ்வளவு ஒரு பக்தியா இருக்கிறோம் நாங்கள். ஆம் இது இது எனக்கண்டா அது இந்த காவடி இப்படி ஆடுனது எனக்கு எனக்கு பிடிக்கல. மக்களே நீங்களும் பாருங்கோ. அந்த பின்னுக்கு போடுறேன். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள சொல்லுங்கோ. இப்ப இது ஒரு பப்ளிக்கா வராட்டி நான் எல்லாம் கதைக்க மாட்டேன். எனக்கு அது தேவையில்ல. அத பத்தி கதைக்கணும்னு எனக்கு தேவையில்ல. ஆம் இது பப்ளிக்கா வந்தபடி தான் இத பத்தி நான் கதைக்கிறேன். எத்தனையோ இப்ப வெளிநாட்டுல இன்னும் எத்தனை பார்க்க இருக்கிறோமோ தெரியல. ஏன்டா இப்ப எங்கட ஊர் இங்க லண்டன்லயும் இங்கேயும் கோயில்கள் இருக்குது. இங்க ஊர் மாரி எடுக்குறாங்க. நான் பார்த்துருக்கேன். காவடிகள் அந்த அது பறவை காவடிலாம் எடுக்குறாங்க. டிராக்டருக்கு பதிலா எல்ஃப் ட்ரக் மாரி எல்லாம் வச்சு எடுக்குறாங்க. சரியா எடுக்குறாங்க. ஆம் அங்க அந்த இலங்கையில என்ன மாரி இருக்கோ, அதே மாரி வெளிநாட்ல செய்தால் ஓகே. ஆனா அதுக்காண்டி நான் வருத்தி கொண்டு நான் காவடி எடுக்கிறதே வெளிநாட்ல எடுக்கிறத நான் விரும்பாத ஆள். ஆனா சரி அந்த எங்கட கலாச்சாரத்த இங்கேயும் பரப்பணும்னு சொன்னா, அதே மாரி எடுக்கலாம். இத விட்டுட்டு இந்த இந்த லேடி மாரி இப்ப இந்த பொம்பள சினிமா போல ஆடுனீங்கன்னா அவ்வளவுதான். ஒரு கூட்டமே ஆடும். தனியா போட்டு கூடி ஆடுங்கள். நீங்கள் அத பாருங்கோ. அ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ட பதிவு செய்யுங்க. நன்றி.